பேரவை தொடங்கும் போதே அதிமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்ட சூழலில் அவர்களை வெளியேற்ற பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த சூழலில் உரையை வாசிக்காமலேயே புறப்பட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழ்நாடு அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட ஆளுநரின் உரையை வாசிக்காமலேயே ஆளுநர் ஆர்.என். ரவி அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் உறுப்பினர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகரும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், தற்போது பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறிவிட்டாரா? அங்கு விவரம் என்ன? பரபரப்பான அரசியல் சூழல்ல இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியது. ஆளுநர் உரையுடன் தொடங்கும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபாநாயகர் மற்றும் ஆளுநர் இருக்கை சூழ்ந்து கொண்டு எதிராக கோஷங்கள் எழுப்பியதால் ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில சற்று நேரத்திற்கு முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஆளுநர் அவர்கள் வெளியேறினார். சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து புறப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளியில வந்து ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து முன்னதாக செய்தியாளர்களையும் அவர்கள் சந்தித்திருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக இந்த ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்கும் என்பது மரபாக இருக்கக்கூடிய நிலையில கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரையின் போது பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்ட நிலையில இந்த ஆண்டும் அதே குழப்பங்கள் நீடித்து வருகின்றது. ஆளுநர் உரையை முழுவதுமாக வாசிக்காத ஒரு சூழல்ல அந்த தமிழக அரசின் சார்பில் தயார் செய்யப்பட்ட அந்த ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசிப்பார். அதன் முழுமையாக இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் இருக்கக்கூடிய வீடியோ மற்றும் ஆடியோ அனைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசிப்பார் என தெரிகின்றது. தற்போது இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த பகுதியில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்பி தற்போது அதிமுக உறுப்பினர்களை கூண்டோடு வெளியேற்றுவதற்கு சபாநாயகர் உத்தரவிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றக்கூடிய சூழல் நடைபெற்று வந்த நிலையில தற்போது அதிமுக உறுப்பினர்கள் முழுவதுமாக வெளியேறுகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக உறுப்பினர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பார் என எதிர்பார்க்கலாம்.